மற்றும் ஒரு அண்மை செய்தி, ராமநாதபுரம் மாவட்டம் குதக்கோட்டை கிராமத்தில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட சமத்துவபுரம் வீடுகள் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தரமற்ற முறையில் சமத்துவபுரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடுகளின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் தொட்டவுடன் பெயர்ந்து விழும் அவல காரணமாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் குதக்கோட்டை பகுதியில் தரமற்ற முறையில் சமத்துவபுரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குதக்கோட்டை கிராமத்தில் மட்டும் 6,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 100 சமத்துவபுரம் வீடுகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பொதுமக்கள் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இந்த தரமற்ற முறையில் கட்டப்பட்ட வீடுகள் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மர்னேஷ். ராமநாதபுரத்தில் சமத்துவ வீடுகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் முறையற்ற தரமற்ற முறையில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக பயனாளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் இன்று திறந்து வைத்தார். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் திருப்புலானி ஊராட்சிக்குட்பட்ட குதக்கோட்டை கிராமத்தில் சுமார் 6,20,00,000 மதிப்பீட்டில் 100 வீடுகள் கட்டப்பட்டு இன்று பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு வீடுகளை ஒப்படைத்தார். இந்த நிலையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் தரமற்ற முறையில் வீட்டின் மேற்புறத்தின் கூரைகள் காங்கிரீட்டுகள் பெயர்ந்து விழுவதாக பயனாளிகள் அதிர்ச்சியுள்ளனர். மேலும் காங்கிரீட் தரமற்ற முறையில் கட்டியுள்ளதாகவும் வீட்டின் மேல் பகுதியை தொட்டாலே பெயர்ந்து விழுவதுமாக உள்ளது. மேலும் கீழே விழுந்த அந்த மண் கட்டிகள் சிமெண்ட் காரைகளே இல்லாமல் களிமண்ணால் கட்டப்பட்டுள்ளது போல தெரிவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தமிழக முதல்வர் திறந்து வைத்த சமத்துவபுர கட்டிடம் தரமற்ற முறையிலும் முழுமையாக பணிகள் நிறைவடையாமலும் உள்ளது. அவசர கதியில் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட 15 நாட்களுக்குள் அந்த வீடுகளுக்குள் குடியேற வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும், வீடுகள் பணிகளே நிறைவடையாத நிலையில் நாங்கள் எப்படி இந்த வீடுகளுக்கு குடியேறுவது என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது குறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த வீடுகளை ஆய்வு செய்து தரமற்ற முறையில் கட்டப்பட்ட வீடுகளை உடனடியாக சரி செய்து ஒப்படைத்தால் மட்டுமே குடியேற முடியும் என்றும், எங்களுக்கு இந்த வீட்டில் குடியேறுவதற்கு பயமாக உள்ளது என தெரிவிக்கின்றனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கண்ணன் பாபு.